ஹாய் கேஸ், நான் உங்கள் ஆக்டர்ஸ்னா மதுரைக்கு நான் வந்துட்டேன். ஆக்சுவலாக இங்கே வந்துன்னா கட்சி கொடி இருக்கக்கூடிய ஒரு வேன்கள் மற்றும் வந்து கார்கள்லாம் உள்ளே அலோட் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து பஸ்ஸில் வந்ததுனால ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா, நாங்களுக்கு வந்து 25 ரூபா டிக்கெட் வாங்கி இங்கே இறங்கியிருக்கோம். அங்கே ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கின உடனே நமக்கு வந்து ஆட்டோக்கு 100 ரூபா, காருக்கு 200 ரூபான்னாங்க. சரி, ஏழைப்பட்டவங்க வர முடியாது, அதனால் நாங்கள் வந்து இறங்கியாச்சு. இங்கேருந்து தான் இப்போ என்ட்ரி ஆகி கார்கள்லாம் போயிட்டுருக்கு. நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, ஓ ஜாலியாக போயிட்டுருக்காங்க. பேனர்லாம் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு போலீஸ் பூத் இருக்கா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அங்கே வந்து தெளிவாக பேசிகிட்டு இருக்காங்க, எப்படி போகணும், சேஃப்டியாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்சி கொடியில் அதெல்லாம் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இங்கே டிராஃபிக் ஓவராக அங்கே டிராஃபிக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தால் பஸ்ஸு வந்து இந்த இடத்துல விடுறதில்லை. வர பஸ் வேணால் வருது, போகிற பஸ் வந்து போகல, அப்படி போயிடுது, அதே சிக்னலில் போயிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் கொடியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பார்த்துட்ருக்கீங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் பார்ப்போம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம பேனர் ஒன்று இருக்குது, நான் அப்படியே ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பேனர் ஓகே. தொடர்ந்து வந்து நம்ம வந்து ஆட்டோலையும் சரி பார்க்க முடியுது, நிறையா வாகனங்கள் போய் கொண்டிருக்குது. மக்கள் வந்து ரொம்ப இங்கேருந்து எப்படியும் ஒரு 10 கிலோமீட்ரு, ஒரு 4, 5, 6 கிலோமீட்டர் சம்திங் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கேயே நடந்து போகிற மாதிரி சுச்சுவேஷனாக இருக்குது. இப்போ வந்து விஜய் ரசிகர் மாநாட்டுக்கு வந்தவங்க எல்லாமே நடந்து தான் போயிட்டுருக்காங்க, பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நானும் நடந்து தான் வந்துக்கிட்டு இருக்கிறேன் ஆக்சுவலாக. ஏன்னா நம்ம இங்கே வந்து என்ன 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க இந்த கழுத்தில் போடுற கட்சி துண்டு. இங்கே பாருங்கள், பேனர் பாருங்கள், பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதுவும் சூப்பராக இருக்குது, பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நடந்து போகிறோம், இப்போ 4.5 கிலோமீட்ரு இப்போ விஜய் மாநாட்டுக்காக நடந்து போய் கொண்டிருக்கிறோம். இந்த விஷயங்கள் நிறைய தொடர்ந்து பார்ப்போம் நம்ம யூடியூப் சேனலில். முடிஞ்ச வரைக்கும் நான் லைவ் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இங்கே ஒரு சின்ன அதான் நடந்து தான் போகிறாங்க. ஒரு குழந்தை ஒருத்தவங்க வந்து வீட்டுக்கு போயிட்டு நடந்து போயிட்டுருக்காங்க, பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நாங்கள் வந்தோம் நடந்து நம்ம டீமில் உள்ளவங்க தான் போயிட்டுருக்காங்க, பார்த்துட்ருக்கீங்க. ராகுல் நானாவே ஒரு கட்சி பொறுப்பாக இருக்காரு, அவங்களும் நடந்து போயிட்டுருக்காங்க, பார்த்துட்ருக்கோம். ஏன்னா வந்து நம்ம எந்த ஒரு இதுவும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போலீஸும் பாதுகாப்புலாம் சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே ஒரு டீ கடை இருக்குது, பயங்கரமான கூட்டமாக இருக்குது. இங்கே வந்து விஜயோட ஒரு கட் அவுட் வச்சுருக்காங்க, பார்க்குறதுக்கு ஒரு வேட்டியில் இருக்கிறது வந்து சூப்பராக இருக்குது. மதுரைன்னா வீச்சிம்பாங்க, அப்புறமா விஜய் பார்த்தா வேட்டி தான் ஞாபகம் வருது, வீச்சி மறந்துடும் போல அந்த மாதிரி இருக்குது. இங்கே வந்து பேனர் இதெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க, பார்த்துட்ருக்கோம். விஜய் பாருங்கள், சூப்பராக ஒரு நாளை கட்டிட்டு போயிட்டுருக்காரு. விஜய் இந்த போஸ்டரை பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஓகே, தொடர்ந்து பார்ப்போம். ஆக்டர்ஸ்மா யூடியூப்ஸில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பில் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. தொடர்ந்து விஜய் ரெண்டு தான் போய்ட்டுருக்கு, எல்லாம் ஜாலியாக போய்ட்டுருக்காங்க, பார்த்துட்ருக்கோம். வந்துக்கிட்டே இருக்குது. சொல்லப்போனால் நிறையா வேன்கள் வந்து வந்தமணியே இருக்குது. 2:30 மணிக்கு நடக்குது ப்ரோக்ராமு. விஜய் வந்து யாரோட கூட்டணி வைக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தொடர்ந்து நம்ம வீட்டுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை, நான் உங்கள் ஆக்டர்ஸ்மா. நான் உங்களுக்காக மட்டும்தான் மதுரைக்கு வந்திருக்கிறேன். மதுரையில் வந்து லாஸ்ட்டில் ஒன்று வாங்க, லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பேனர் வச்சுருக்காங்க, பார்த்துட்ருக்கோம். சூப்பராக இருக்குது அந்த பேனரு, எல்லாம் வந்துட்டுருக்காங்க. இங்கே வந்து கட்சி பேனர் கூடி நான் சொன்ன மாதிரி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. தொடர்ந்து நம்ம ஆக்டர்ஸ்மா யூடியூப்ஸ்ல லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பில்லைங்க கிளிக் பண்ணிவிடுங்க. தொடர்ந்து பார்ப்போம்.